الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது அந்த வரிசையிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை 9 இருக்கிறது. அல் முக்தாராத் பாடங்களை நாம் 9வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீபின் சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த முக்தாராத் கிதாபிலே நாம் ஆரம்பமாக ஆயத்துகளில் உள்ள இலக்கிய நயங்களை அவர்கள் தெளிவாக கொண்டு வந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜவாமி அல் கலீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுருங்க கூறி விளக்கத்தை விளக்க வைக்குதல் என்ற அடிப்படையிலே வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், விளக்கம் பெரிதாக இருக்கும். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடர் போய்கொண்டிருக்கிறது. நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஜாமியாத்துர் ரகீபின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த பெரும் சேவையை நாம் ஒத்துழைக்க வேண்டும். நன்மையில் இது பெரும் நன்மைக்குரிய காரியம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது உங்களுடைய துவாக்கள், இன்னும் உங்களுடைய சிந்தனைகள், கருத்துக்கள், மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் தர முடியும். அதேபோல் உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய அந்த நியாமத்தான செல்வ செழிப்பில் இருந்தும் இந்த ரகீபிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர முடியும். எனவே நன்கொடையாக தரக்கூடிய நல்லுள்ளங்கள் விரும்புபவர்கள் இதோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுடைய நிலவுகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை 9 என்பதாக சொன்னோம். ஜவாமி அல் கலீம் சையிதினா மௌலானா முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று சேர்ந்த கூட்டான வார்த்தைகள், பார்ட் 3, 3வது பாட்டை நாம் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த பயானிலே, தங்களுடைய அந்த ஹுத்பாவிலே சொல்லக்கூடிய நயமான விஷயங்கள் உள்ளத்தை தொடக்கூடியதாக இருந்தது. ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி, அதேபோல் வழிமுறைகள், சுன்னத்துகளை பற்றி இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லி வந்தார்கள். இப்பொழுது அந்த தொடரிலே நாம் 3வது தொடரை நாம் பார்க்க போகிறோம். 3வது சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை விட்டு தடுப்பதையும், சில விஷயங்களை ஆர்வமூட்டி சொல்வதையும், சில நன்மைகளை செய்யும்படியாக ஏவுவதையும் தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், உள்ளே செல்வோம். அதாவது இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் மதுவை பற்றி. மது என்பது எல்லா பாவங்களுடைய அசல் ஆணி வேர். அதாவது அனைத்து பாவங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம்தான் மதுவாக இருக்கிறது. ஒருத்த மது குடிச்சிட்டான்னு சொன்னா அடுத்தடுத்து அவனிடமிருந்து வரிசையான பாவங்கள் நிகழ்வதற்கு ரொம்ப லேசாயிடும். அவ்வளோ வரைக்கும் மதுங்கிறது பாவத்துடைய உம்முல் ஹபாயிஸ் என்று கூட வந்திருக்கிறது, எல்லா பாவங்களுடைய தாய் என்பதாக. அடுத்து மதுவை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக வட்டியுடைய விஷயத்தை பேச போறோம். வட்டியின் கேடு, வட்டி எவ்வளவு பெரிய ஆபத்தானது, வட்டியுடைய சம்பாத்தியம் எவ்வளவு தீங்கானது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எனவே வட்டியை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும்.
மூன்றாவது அனாதை பொருளை அஞ்சுதல். அனாதை பொருளை அபகரித்து சாப்பிடுறது, அதனுடைய ஹக்க மீறி கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துவது, அனாதை பொருள் இருந்து சாப்பிடுறது இருக்கிற பெரும் ஆபத்திற்குரிய தீங்கிற்குரிய ஒரு உணவாக சாப்பாடாக இருக்கிறது. அடுத்ததாக பொய்யான கருத்துக்கள், பொய்யான சொல், பொய்யான செயல், கருத்துக்கள், பொய்யான கருத்துக்களை பதிவிடுறது இருக்குது. அதுவும் மிக தீயதாக தீமைக்குரியதாக இருக்கிறது. அதேபோல் ஐந்தாவதாக முஃமினை திட்டுவது. பொதுவாக முஃமினுடைய விஷயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயங்களை அழகான முறையிலே இந்த சொற்றொடரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுத்பாவிலே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். முதலாவது, முஃமினை எந்த நிலையிலும் திட்டுவது கூடாது. அதேபோல் முஃமினை கொலை செய்வது அதைவிட பெரிய பாவம். அடுத்து, முஃமினை பற்றி குறை பேசுவது, பொதுவாகவே குறை பேசுவது, அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றிய குறைகளை பேசுவது என்பது பொதுவாகவே தடுக்கப்பட்ட விஷயம். குறை பேசுவது என்பது கூடாத விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக பொய் சத்தியம் செய்வது, அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்வது. ஒரு விஷயம் அல்லாஹ் மீது சத்தியம் அடிச்சு ஒரு விஷயத்த சொல்றது, எதை சொல்லக்கூடாதோ, எதை சொல்றதுக்கு தகுதி கிடையாதோ அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்யறது, பொய் சத்தியம் செய்து சொல்வது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்றதையும், அதே போல சில விஷயங்கள் ஏவப்படுகிறது. உதாரணமாக முஃமின்களுடைய பொருளை பாதுகாப்பது, அவருடைய உயிர் எவ்வாறு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு கண்ணியமானதாக இருக்கிறதோ அதே போன்று அவருடைய பொருளையும் பாதுகாப்பது, அதில் சேதம் ஏற்படுத்துவதும் ஏமாற்றுவதும், இது போன்ற விஷயங்கள் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து, இம்மை மறுமைக்கு வெற்றிக்கு வித்திடக்கூடிய துர்பாக்கியவான் நர்பாக்கியவான் என்று இருக்கிறது. துர்பாக்கியசாலி நர்பாக்கியவன், அதாவது சீதேவி மூதேவி என்பதாக சொல்லுவோம். சீதேவி என்றால் பாக்கியசாலி, மூதேவி என்றால் துர்பாக்கியசாலி. எனவே அவ்வாறு நாம் ஆகிவிடக் கூடாது. அடுத்தவர்களை பார்த்து உபதேசங்களை பெற்று நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒவ்வொருவரும் தன்னுடைய மறுமையின் சிந்தனை இருக்க வேண்டும். அதேபோல் நாளை நாம் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் இறுதியாக நம்மை கொண்டு செல்லப்படக்கூடிய இடம் ஒரு 4 முழம் கொண்ட அந்த இடம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு அமல்களிலேயும் முடிவு சரியாக இருப்பதற்கு அதை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். மறுமை நாள் என்பது வரக்கூடியது, மரணம் என்பது சம்பவிக்கக்கூடியது. அதேபோல் கேள்வி கணக்கு, இவ்வாறு இதெல்லாம் இருக்கின்றது, இது மிக தூரத்தில் இருக்கின்றது என்பதாக நினைக்கக்கூடாது. அருகாமையில் இருக்கின்றது என்பதை யோசிக்க வேண்டும். இவ்வாறு கோபத்தை விழுங்குதல், அதே போன்று எல்லா நிலையிலேயும் பொறுமையாக இருத்தல், மேலும் நம்மை தீங்கிழைக்கக்கூடியவர்களை கூட மன்னிக்குதல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்கள். இறுதியாக துஆவும் செய்துள்ளார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்திருக்கிறார்கள். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை உள்ளே சென்று பார்ப்போம். தன்னுடைய அர்த்தங்களை, விளக்கங்களை புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஹம்ர ஜும்மாஉல் இஸ்மி, மதுவாகிறது, சாராயமாகிறது. ஜும்மாஉல் இஸ்மி, பாவங்கள் அனைத்தும் ஒன்று சேரும் ஒரு இடமாக இருக்கிறது. அந்த பாவம் இருக்குது, எல்லா பாவத்திற்கும் காரணமாக அமைந்துவிடும். ஒரு உதாரணம் சொல்லும்போது, எப்படி உதாரணமா, ஒரு கிளை இருக்குது, அந்த கிளையில பார்த்தோன்னு சொன்னா அந்த கிளையோட அந்த கொட்டைகள் சொல்லுவோம் அல்லவா, அதெல்லாம் அதுல போய் சேர்ந்துருக்கு. அந்த அது ஒன்று ஒரு கிளையில அந்த கொட்டைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்குது அல்லவா, அதை பார்க்கும்போது தெரியும் எல்லா கொட்டைகளும் வித்துக்களும் அந்த கிளையில போய் ஒருங்கிணைஞ்சு இருக்கும். இப்போ எப்படி அங்க ஒருங்கிணைந்திருந்தது நம்ம பார்க்குறோமோ, அதே போல இந்த பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், இந்த பாவம் மது பானம் இருக்கிறதே ஒன்று சேர்த்து விடும். அந்த பாவத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா அடுத்தடுத்து அவன் பாவம் செய்யறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மாறாக அந்த எல்லா பாவத்தின் பக்கமும் இது இழுத்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. பெண்களாகிறவர்கள் ஹிபாலத்னா வலைக்கு சொல்றது, ஷைத்தானுடைய வலைகளாக இருக்கிறார்கள்.
அப்போ வலையை வச்சு எனது எல்லா விஷயங்களையும் பிடிச்சி உள்ள போட்டுடலாம். அந்த மாதிரிதான் பெண்கள் வேட்டையாடக்கூடியதாக இருக்கு. வேட்டைக்கு என்ன செய்வாங்க, மீன் வேட்டைக்கு போறாங்கன்னா இப்படி தூக்கி வலையை வீசும்போது எல்லாம் உள்ள வந்து மாட்டிக்கணும். அப்ப அந்த மாதிரி தான். அப்ப இந்த பெண் இருக்கிற உதாரணமா சொல்லும்போது, அந்த பெண் ஒரு மனிதனை எனது இழுக்கிறாள், பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால அது சுலைமான் அலை இஸ்லாமுடைய ஒரு கருத்து இருக்கிறது, நீ வந்து சிங்கத்துக்கு பின்னால் கூட நடந்து செல், ஆனால் பெண்ணுக்கு பின்னால் நடக்காதே என்பதாக சொன்னார்கள். ஏன்னா அவன் என்ன செய்ய இழுக்கக்கூடியவன். அதனால எனது சிங்கத்துக்கு பின்னாடி நடந்தா கூட ஒன்றும் இல்லை, பெண்ணுக்கு பின்னால் நடக்கிறது பெரும் ஆபத்து என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி சில ஹுக்கமாக்களுடைய கருத்துக்கள் வருகிறது, நீங்கள் பெண்களோடு கலந்து இருந்து விடாதீர்கள், அதை விட்டு உங்களை நாமல் எச்சரிக்கிறோம். ஏன் சொன்னா பெண்களோட சில நிமிடங்கள் கழிக்கிறது இருக்கிறதே, அது உங்கள் மீது அம்பு வந்து விழுவதை போன்று, இன்னும் அவளுடைய வார்த்தைகளை கேட்பது விஷத்தை போன்று என்பதாக ஹுக்கமாக்கள் ஞானிகள் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பெண்ணுடைய ஃபித்னாக்களை விட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாதுகாவல் தெரிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நிசா என்பதாக துவா செய்திருக்கிறார்கள். இது உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. வஷ்ஷபாப ஷுஅபத்தும் மினல் ஜுனூனி. ஷபாப் என்பது வாலிபம், இளமை பருவம் என்பது கிளையாக இருக்கு. ஷோபனா கிளை, ஷோபத்தும் மினல் ஜுனூனி பைத்தியத்தினுடைய கிளையாக, பைத்தியத்திலிருந்து ஒரு கிளையாக இருக்கிறது. அப்போ வாலிப பருவம் என்பதும் வெறும் எச்சரிக்கைக்குரிய பருவம். அதில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. வாலிப பருவம் எந்த அளவுக்குனா ஜுனூன் மாதிரி, பைத்தியக்காரனுக்கு எவ்வாறு என்ன நடக்குது எது நடக்குது என்பது தெரியாது, தவறு எது சரியது என்பது தெரியாது, தான் போன போக்கில் போகிற மாதிரி வாலிப பருவம் இருக்குது. மனிதனை பாவத்தின் பக்கம் எளிதாக, இச்சையின் பக்கம் எளிதாக இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, ஏன்னா பைத்தியம் வந்துச்சு, ஒருத்தன் பைத்தியம் முடிச்சதுன்னா அறிவு இருக்காது, அவனுக்கு அக்கல் போயிடும். அந்த மாதிரி தான் இந்த வாலிபம் வந்து என்ன செஞ்சிடும், அப்படி அக்கலை குறைச்சவனை பாவத்தின் பக்கம் இழுத்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஷர்ரல் மகாசிபி கஸ்புர் ரிபா. சம்பாதிக்கப்படும் பொருளிலேயே மிக கெட்ட பொருள் கஸ்புர் ரிபா, கெட்ட சம்பாத்தியமானது ரிபாவுடைய சம்பாத்தியமாக வட்டியின் மூலம் சம்பாதிப்பதாக இருக்கிறது. அவன் மகாசிப் என்பது சம்பாதிக்கப்பட்ட பொருள், சம்பாதிக்கப்படக்கூடிய பொருள் சம்பாதிக்கிறது. அது ஒரு திருகம் எந்த அளவுக்கு வந்திருக்குது, ஒரு திருகத்தை வட்டியின் மூலம் சம்பாதிக்கிறது இருக்குது 33 முறை உபச்சாரம் செய்வதை விட மிக பெரும் பாவமாக இருக்கிறது வட்டி. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வட்டி விஷயத்துல பல நபர்களை சபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால வட்டியை விட்டு முழுமையாக, வட்டி வாங்குதல், கொடுத்தல், அதற்கு உதவி செய்தல், அது ரீதியான எல்லா வகையான விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு குர்ஆனிலே பெரும் எச்சரிக்கை இருக்கிறது. வட்டிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன, போர் செய்ய தயாராகி கொள்ளுங்கள். மினல்லாஹி வ ரசூலிஹி. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் அல்லாஹ்வுடன் போர் செய்வதை போன்று, போருக்கு அல்லாஹ் அழைப்பிடுப்பதை போன்று இருக்கிறது. ஷர்ரல் மஅக்கலி மாலுல் யதீமி. அதே போல மக்கள் என்பது மாயூக்கள், சாப்பிடப்படக்கூடிய பொருளிலேயே மிக கெட்ட உணவு என்று எடுத்துக்கொண்டால் மாலுல் யதீமி, யத்தீமுடைய அனாதைகளுடைய பொருளை சாப்பிடுவதாக இருக்கிறது. அனாதையுடைய பொருளை வந்து லுல்மன் சாப்பிடுறது. இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா லுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா என்பதாக குர்ஆன்ல வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக எவர்கள் அனாதைகளுடைய பொருட்களை உண்ணுகிறார்களோ அநியாயமான முறையிலே, அவர்கள் அவருடைய வயிற்றிலே நெருப்பைத்தான் உண்ணுகிறார்கள், அவர்கள் மிக விரைவிலே நரகத்தில், சயீர் என்ற நரகத்திலே நுழைவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி எச்சரிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. அதனால அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் அதை சாப்பிடலாமா என்றால், இப்போ சஹாபாக்களே கேட்டாங்க நபிட்ட வந்து, இந்த மாதிரி நீங்க வந்து கலக்காதீங்க என்றவுடன் நாங்கள் அனாதைகளை பராமரிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க, அவங்களுடைய ஹக்கு உங்களுக்கு என்னவோ அதை மட்டும் என்ன செய்யுங்க, இது பண்ணுங்க. நீங்கள் ஏழையா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பொருளை விட்டா வேற வழி இல்லை, அவங்கள பராமரிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்றதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அநியாயமாக நம்மளை எடுக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சயீத் என்றால் பாக்கியசாலி, பாக்கியவான், நர்பாக்கியசாலி என்பவன் யார்
நசீகத் பெரிய உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறானோ, உபதேசத்தை பெற்றுக்கொண்டானோ, அவன் அல்லாதவனை கொண்டு உபதேசத்தை எவன் பெற்றுக்கொள்வானோ அவனே நர்பாக்கியசாலியாக இருக்கிறான். பிகைரிஹிங்கிற லமீர் மண்ணுக்கு போகுது. அப்போ என்னது, அடுத்தவங்கள் மூலமாக என்ன செய்யறது, அடுத்தவங்களுடைய செயல்களை பார்த்து அதுல எது நல்லதோ, எது அழகானதாக இருக்கிறதோ அதை பின்பற்றுவது, எது ஆபத்தானதாக இருக்கிறதோ அதை விட்டு தவறானதாக இருக்கிறதோ அதை விட்டு தவிர்ந்து கொள்வது. அடுத்தவர்களை கொண்டு நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். துர்பாக்கியசாலி என்பவன் யார் துர்பாக்கியசாலி ஆனானோ, ஃபி பத்னி உம்மிஹி அவனுடைய தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே துர்பாக்கியசாலி ஆனானோ அவன்தான் துர்பாக்கியசாலியாக இருக்கிறான். பொதுவாக மூதேவி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன அர்த்தம்னா, முக்கத்தர்ல யாருக்கு முக்கத்தர்ல சயீத் என்று எழுதப்பட்டு விட்டதோ அவன் அதற் போல உலகத்துல அமல் செய்வான். அதே போல யாருக்கு ஷக்கி என்று எழுதப்பட்டு விட்டதோ அவன் அதே போல இந்த உலகத்துல அமல் நடக்கும். அப்ப எப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஹதீஸ்ல வர்ற மாதிரி ரசூல், அதாவது அல்லாஹு தாலா குழந்தைகளுக்கு அந்த வயிற்றில் இருக்கும்போதே மலக்கு அனுப்பி அந்த மலக்கானவர் ஒவ்வொன்றாக கேட்கின்றார். இவனுடைய அஜல் காலதவணை எவ்வளவு அதுவும் சொல்லப்படுகிறது. அதே போல் உணவு எவ்வளவு அதையும் ரிஸ்க்கும் கொடுக்கப்படுது. அதே மாதிரி அதுல ஒன்று, இவன் பாக்கியவானா அல்லது துர்பாக்கியவானா, ஸ்ரீதேவியா மூதேவியா என்றும் அங்கு எழுதி வைக்கப்படுகிறது. தாயுடைய வயிற்றிலே அது நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. இன்னமா யசீரு, இந்த இடத்துல யோசிக்கலாம், அப்போ ஷக்கீன் எழுதப்பட்ட அதுக்கு பிறகு ஏன் அப்படிங்கிறது கிடையாது. மாறாக நாம் நம்முடைய அந்த நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கணும். அதன் பக்கம் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் முன்னாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப யாருக்கு துர்பாக்கியவானாக உதவியாக எழுதப்பட்டு விட்டதோ அவன் அதனுடைய அந்த அமலினுடைய சோம்பல், அதே போல துர்பாக்கியத்துக்குரிய அந்த வழியின் பக்கம் அவன் போய்கொண்டே இருப்பான். இன்னமா யசீரு அஹதுக்கும் இலா மௌலிய அர்பஇ அதுருஇன். இன்னமாவிற்கு பல அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் உண்மையில், ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னமாவிற்கு உண்மையில், அப்போ உண்மையில் யசீரு மாறுவான், அஹதுக்கும் உங்களில் ஒருவன், இலா மௌலிஇ இடத்தின் பக்கம், அர்பஇ அதுருஇன் 4 முழங்கள் கொண்ட இடத்தின் பக்கம் உங்களில் ஒருவன் உண்மையிலேயே மாறுவான். ஒரு நாள் என்ன செய்தாக வேண்டும், நிச்சயமாக அந்த இடத்தின் பக்கம் சென்றே ஆக வேண்டும். அது என்ன அப்படின்னா, எப்போ மரணிக்கிறானோ அவன் போகக்கூடிய இடம் என்ன, உலகத்துல எவ்வளவு பெரிய மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் சென்று அவனை அடக்கப்படக்கூடிய இடம் வெறும் அந்த 4 முழம் கொண்ட அந்த 4 முழத்தினுடைய இடம் தான். அது உதாரணமா அவனுக்கு அடக்கப்படக்கூடிய அந்த கபர் குழிக்கு சொல்லப்படுது. அப்படி நம்ம யோசிக்கும், நீ எதன் பக்கம் திரும்ப போக போற, எங்க நீ தங்க போற, நிரந்தரமா தங்க போற இடம் இது கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பக்கம் சிந்தனை இருக்கணும், அதன் மீது தன்னுடைய அமலை செய்யணும். இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாரு, அவர் இந்த உலகத்துல எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் போகக்கூடியது அந்த இடமாகத்தான் இருக்குது. வல் அம்ர பி ஆஹிரதிஹி என்பதாக இங்க எழுதப்பட்டுள்ளது. அசல்ல வல் அம்ர பி ஆஹிரிஹி என்பதாக இருக்கணும். அல் அம்ர நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் பி ஆஹிரிஹி அதனுடைய கடைசியை பொறுத்துதான் அமைகிறது. ஆஹிரிஹிங்கிற லமீர் அமருக்கு போதும். ஒவ்வொரு விஷயமும் சரியான முறையில் முடியணும். இதை கொண்டுதான் அதுல இன்னமல் அமாலு பி ஹவாத்தி மிஹா என்று சொல்லுமா. ஹவாத்தி மிஹானா ஒவ்வொரு அமல்கள் இருக்கு, அதனுடைய முடிவை கொண்டுதான் அது ஆகியிருக்கும். சரியான முறையில் முடிஞ்சிச்சுன்னா அது நல்லது. தொடர்ந்து வருது பாருங்க, மிலாக்கல் அமலி ஹவாத்தி முஹு. இன்னும் அமல்களுடைய நிலைப்பாடு அதை ஏற்றுக்கொள்வது, அதன் மீது நம்பிக்கை வைக்கப்படுவது என்பது ஹவாத்தி முஹு அதனுடைய முடிவை பொறுத்து. அந்த ஹூதமீர் அமலுக்கு போகுது, அந்த அமலுடைய முடிவை பொறுத்து தான். முடிவு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் சரியாயிரும். முடிவுல கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே கோளாறாக ஆகிவிடும். அதனாலதான் முடிவை பொறுத்து எல்லாமே இருக்குது. உதாரணம், அசல்ல மிலாக் என்று சொன்னாலே பொதுவா என்ன சொல்றது,
ஒரு விஷயத்தின் மீது எனது அதிகாரம் பெறுதுன்னு சொல்லி சொல்றது. உதாரணமா ஒருத்தர் நலவான அமல் செய்யறாரு. நலவான அமலுடைய சட்டங்கள் என்ன? அதுல உறுதியா இருக்கிறது, சரிங்களா? ஆனா அது அந்த ஹுக்கும்களும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படுறதும் சரி, அதனுடைய முடிவு சலாமத்தான முறையில சரியான முறையில் முடிவதை கொண்டுதான் அங்கு அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா ஒவ்வொரு அமலும் அதனுடைய முடிவை கொடுத்து தான் அமையுது. உதாரணமா ஒருத்தர் தொழுகையை ஆரம்பிக்கிறார், அல்லது வேற ஒரு அமலை செய்யறாரு, தூய்மையான நீயத்தோட தான் ஆரம்பிக்கிறார். திடீர்னு இடையில அவருக்கு அந்த நீயத்தை தொழுகை சரியாவதை தடுக்கக்கூடிய காரணிகள் வருது. அந்த கூலியை வீணாக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல்கள் வருது. உதாரணமா பெருமை வருது, அல்லது புகழ் அடுத்தவர்கிட்ட காட்டுன்னு நினைக்க எண்ணம் வருது, அல்லது விட்டுருவோம் தொழிலை முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு செயல், அந்த விடன் மீது உறுதி வருது, இப்படி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் என்னது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த தொழுகையுடைய அந்த நிலையை வீணாக்கிடும். சரி, எந்தவித ஆபத்தும் வரல, எந்தவித இது இது கரெக்ட். இப்போ இப்படி நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரி வருது, இது அதை வீணாக்கும். ஆனா எந்த விதமான இடைஞ்சலும் வரல, அல்லது வந்துச்சு, அவர் என்ன செஞ்சாரு? அவர்கிட்ட இருக்கக்கூடிய இல்மை கொண்டு தவறு, இது தப்பு நினைக்க கூடாதுங்கிற இல்மை கொண்டு அதை அடிச்சு விரட்டிட்டாரு, அதை கொண்டு வராம ஆக்கிட்டாருன்னு சொன்னா இவருடைய அமலுடைய முடிவு இருக்குத சரியான முறையில் முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல ஒரு பெரிய ஒரு கயிறு இருக்குது. அதான் சொல்றாங்க, பொதுவாக ஒரு ஹதீஸ்ல வர்ற மாதிரி ஒரு மனிதனை செய்வான், அமல் செஞ்சு சொர்க்கவாசியுடைய அமலை செஞ்சு 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 அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில வரும் ஜான் அல்லது ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். ஆனா அவனுடைய அந்த தக்தீர் முந்திவிடும், அவனுடைய கிதாப் முந்திவிடும், அவன் நரகவாசியுடைய அமலை செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிடுவான். அதே உங்களை ஒருத்தர் என்ன செய்யறாரு? நரகவாசியுடைய அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, செஞ்சு 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 எந்த அளவுக்கு அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு ஜான் அல்லது ஒரு முழ அளவு தான் இடைவெளி இருக்கும். ஆனா இந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு? சொர்க்கத்துடைய அமலை செஞ்சு அவர் என்ன செய்வாரு? சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். நலவான அமலை செஞ்சு சொர்க்கத்துக்குள் நுழைவார். அப்ப அதனால ஒவ்வொரு அமலுடைய விஷயங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படுறது, நம்பிக்கை வைக்கப்படுறது எல்லாமே அவருடைய முடிவை கொண்டுதான் அமையுது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்ஸி துன்யா வ மின் அஸாபில் ஆகிரா என்று துவா செஞ்சிருக்காங்க. முடிவை நல்ல அழகானதாக ஆக்கிவை என்று முடிவு அவங்க துவா செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய முடிவை நினைச்சுதான் பயந்தாங்க. அதனால நம்மளுடைய முடிவை நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறது? நிலையா இருக்கணும். அந்த முடிவை பயந்தா தான் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அந்த பயத்தோட அமல் செஞ்சு கொண்டு இருப்போம். முடிவுல தெனாவிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அமல் வீணா போயிடும். முடிவு எப்படினாலும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா அமல் வீணா போயிடும். அதனால முடிவை முன் வச்சுதான் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்கணும். அதை கொண்டுதான் வெற்றி இருக்குது. அதுதான் இங்க சொல்லப்படுது, முடிவு சரியாக அமைய வேண்டும் என்பதாக. ரிவாயல் கதீப். அப்போ ரிவாயத் அறிவிப்புகள், சொல்றது, செயலால ஒருத்தர் என்ன செய்யறான்? சொல் செயலால் அவன் கெட்ட சொல்லால் செயலால் செய்யக்கூடிய அறிவிப்புகளில் ரிவாயத்தில் மிக கெட்டது ரிவாயல் கதீப். பொய்யான அறிவிப்புகளை, பொய்யான கருத்துக்களை சொல்வது மிக கெட்டதாக இருக்கிறது. வக்குள்ள மாஹுவ ஆத்தின் கரீபுன், வக்குள்ள ஒவ்வொன்றும், மாஹுவ எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, ஆத்தின் வரக்கூடியதாக, கரீபுன் அது நெருக்கமானதாக இருக்கிறது. வரக்கூடிய ஒவ்வொன்றும் நெருக்கமானதாக இருக்கின்றது என்றால் மவுத் வருது, அதுவும் நெருக்கமாக இருக்குது. அதே மாதிரி கியாமத் வருது, அதுவும் நெருக்கமாக இருக்குது. ஹிசாப் கிதாப் இதுவும் நெருக்கமானதாக இருக்கிறது. அதே போல நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி மஹ்ஷர்ல நிற்கிறது, அதுவும் நெருக்கமாகத்தான். அப்ப எல்லாம் நெருக்கமாக இருக்கிறது. நாம நினைச்சு கொள்ளக்கூடாது நாட்கள் இருக்கிறது, காலம் இருக்கிறது. இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின், இப்படி அல்லாஹ் சொல்ற மாதிரி மக்களுக்கு அவங்களுடைய ஹிசாப் நெருங்கிடுச்சு, ஆனா அவங்க பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்ற மாதிரி. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் என்பதாக சொல்ற, நாளைக்கு என்ன தயாரித்து வைத்திருக்கின்றன என்பதை பாருங்கள். அப்ப கதுங்கிறது என்னது? கதுங்கிறது கதன் அப்படின்னு நல்லா சொல்றது நாளை கியாமத்தை சொல்றோம். கியாமத் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இந்த எனக்கும் கியாமத்துக்கு மத்தியில் சொல்லி விரலன் ஒட்டி காமிப்பதை நாம் பல ஹதீஸ்களில் பார்த்திருக்கிறோம். அதனால அவையெல்லாம் என்ன நெருங்கி வர்றது அப்படின்னு சொல்லி உண்மையான அறிவாளி என்ன நினைப்பான்னு சொன்னா, மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னஹும்
யரவுனஹு பஈதா வனராஹு கரீபா. அவர்கள் அதை தூரமாக பார்க்கிறார்கள், நாம் அதை நெருக்கமாக பார்க்கிறோம் சொல்லி அப்படி சொல்லணும். அதனால ஒரு மடையன் ஜாகில் என்ன நினைப்பான், அவனுடைய கல்புல ஏற்பட்டக்கூடிய அந்த கூட்டுத்தனத்தினால இதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்குது, லாங்கா இருக்குதுன்னு நினைப்பான். உண்மையான முஃமினானவன் யார் மூமினே காமிலாக இருக்கிறானோ அவன் தன் நூறான ஈமானுடைய நூரை கொண்டு இதுவெல்லாம் நெருக்கமாக இருக்கிறது என்று நினைப்பான். அதனால மறுமைக்குரிய செலவினங்கள் அதிகமாக செய்வான், துனியாவை கொஞ்சம் பிற்படுத்துவான். அதே மாதிரி தன்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்ட்ட முழுமையா ஒப்படைப்பான். துனியா அவனை எந்த விதத்திலையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா துனியாவுடைய புதுதெல்லாம் ஒரு நாள் ரொம்ப சீக்கிரத்தில் பலதாயிரும். அதனுடைய பெரிய பெரிய அந்த பார்க்க ரசிக்கக்கூடிய ருசிக்கக்கூடிய இந்த நியாமத்தெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதாக இருக்குது. எதுவுமே நிலையானது கிடையாது. அதனால ஒரு அறிவாளி அதைத்தான் மறுமையை தான் செய்வான், தன்னுடைய பெரிய முன்சாதமாக நினைத்து நெருக்கமா இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அதற்குரிய முயற்சி செய்வான். சில ஹுக்கமாக்களுடைய சொல்ல எழுதப்படுது, யார் நாளை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் என்ன செய்யட்டும், நிரந்தரமான வாழ்க்கையினுடைய ஆசையில் அவன் இருப்பான், நிரந்தரமாக இன்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெறுவான். நாளைனா மறுமைக்காக வேண்டி யார் ஆசைப்படுறான், அதற்குரிய தயாரிப்புகளை செய்யறானோ அவனும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பான். சிபாபல் முஃமினி ஃபுசூக்குன், முஃமினை திட்டுவது ஃபுசூக், பாவமாக இருக்கிறது. மோமினை திட்டக்கூடாது, மோமினை திட்டுறதுங்கிறது பாவம். பழிக்கிறது சபிக்கிறது எல்லாமே பாவம் தான். ஏன்னா மோமின் என்பவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவன், அவனை நினைச்சு திட்டக்கூடாது. அதே மாதிரி பின்னாடி வருது வக்கித்தால் முஃமினி குஃப்ருன் என்பதாக வரும். வக்கித்தால் முஃமினி குஃப்ருன், முஃமினை கொலை செய்வது குஃப்ராக இருக்கிறது. பிகைரி ஹக்கின், ஹக் இல்லாமல் ஏதாவது சரியான காரணம் இருந்துச்சு அவனுக்கு தண்டனை இது போன்ற கொடுக்க வேண்டிய நிலையினால கொலை செஞ்சா பிரச்சனை இல்லை. சாதாரணமா எந்த ஹக்கும் இல்லாம ஒரு மூமினை கொலை செய்வது பெரும் பாவமாக இருக்கிறது. குஃப்ருனா என்ன, ஒருத்தன் என்ன செய்யறான், மூமினை கொல்றது கூடும், அது ஒண்ணும் இல்லை என்பதாக நினைத்து கொண்டால் அவன் குஃப்ருடைய நிலைக்கு நெருங்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கும் இந்த மூமினை கொள்வதை ஹலால் என்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஆனா அதே நேரத்துல அதற்குரிய உதாரணமா வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், மேல வலா யஸ்னூன் இந்த இபாதுர் ரஹ்மான்ல நம்ம பார்த்தோம். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்துல சொல்லும் போது மூமினானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, இல்லா பில் ஹக், அதாவது அது கொல்ல வேண்டிய நிர்பந்தம், அவங்க அது கொலைக்கு தகுதியானவங்க, கொல்லப்படுறதுக்கு தகுதியானவர்களாக இருந்தாலே தவிர அந்த ஹக்கை கொண்டே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டார் என்பதாக குர்ஆன்ல வந்திருக்கிறத பார்க்கிறோம். அதைத்தான் என்னது, மூமினை கொள்வது பெரிய குஃபுர். அக்ல லஹ்மிஹி மின் மஅசியத்தில்லாஹ், அந்த முஃமினுடைய கரியை சாப்பிடுதல் என்பது மின் மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அக்ல லஹ்மிங்கிறது மூமினுக்கு தான் போதும். அது அவனை குறை பேசுவது, கீபத் பேசுவது, கீபத் சொல்றது இருக்க அது பெரும் பாவத்தில் கட்டுப்பட்டது. ஏன்னா அவன் இல்லாத நேரத்தில் அவனை பத்தி அவன் வெறுக்கக்கூடியதை பேசுறது ஹராமாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கும்போது யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரருடைய இந்த கரியை அவர் இறந்த நிலையில் சாப்பிட விரும்புவாரா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கான செயல், ஆபத்தான செயல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முஃமினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், அது நம்ம மேல கட்டாயமா இருக்குது. அப்போ கீபத் பேசுறதுங்கிறது அவனை கேவலப்படுத்துறது, அவனை இழிவுபடுத்துறதுக்கு சமம். அதான் அடுத்து தொடர்ந்து வருது ஹுர்மத மாலிஹி, அப்ப அவனுடைய பொருளுடைய கண்ணியம், ஹுர்மத்னா கண்ணியம், அப்ப அவனுடைய பொருளுக்குரிய கண்ணியம் இருக்கிறதே க ஹுர்மதி தமிஹி, அவனுடைய ரத்தம்னா இந்த இடத்துல உயிர், அவனுடைய உயிருக்குரிய கண்ணியத்தை போன்றதாக இருக்கிறது. அப்ப அவனுடைய பொருளை எப்படி பாதுகாக்கணும், அவனுடைய உயிரை எப்படி பாதுகாக்கணுமோ, அவனுடைய உயிரை எந்தவித ஹக்கும் இல்லாம அதை நம்ம பறிக்கிறதோ எடுக்கிறதோ கூடாதோ, அதே போல அவனுடைய பொருளை பாதுகாப்பதும் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா எந்த ஹக்கும் இல்லாம ரத்தத்தை ஓட்டக்கூடாது, அதே மாதிரி அவனுடைய பொருளிலிருந்து எந்த ஹக்கும் இல்லாம எடுக்கக்கூடாது. உதாரணமா ஹக்குனா
ஹக்கா எடுக்கிறதுனா என்ன? உதாரணமா ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவன் திருடிட்டான் அல்லது அவனுக்கு கிசாஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பதிலாக என்ன செய்யறான், இது கொடுக்குறான், பிணையமா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஹக்கு இருந்தால் தவிர எடுக்கலாமே ஒழிய அது இல்லாம அவன் வந்து எடுக்கிறதுங்கிறது கூடாது. ஏன்னா வந்து அது எப்போதுமே அந்த கண்ணியம் என்றா என்ன, எப்பவுமே அது அதனுடைய அந்த திரை கிழிக்கப்பட மாட்டாது. அதை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய கண்ணியத்தை வீணாக்கிடக்கூடாது. அப்ப இதுதான் சொல்லப்படுது, மோமினுடைய கண்ணியம், அவனை வந்து திட்டுறது, அவனை வந்து கொலை செய்யறது, இதெல்லாம் பெரும் பாவங்கள்ல கட்டுப்பட்டது. அதே மாதிரி அவனை பற்றிய புறம் பேசுதல், இதுவும் பெரும் பாவத்துல கட்டுப்பட்டதாக இருக்குது. அதே மாதிரி அவனுடைய பொருளை பாதுகாப்பதும் மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான ஒரு சில முக்கிய நசீஹத்துகளை, உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள். இது நாம வெறும் படிப்பதற்கு, அதபை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும் போது என்னுடைய நபியினுடைய ஒவ்வொரு சொல்லையும் காதில் கேட்டு உள்ளத்தில் எடுக்க வேண்டும். எடுக்கும் பொழுது உள்ளத்தில் முதலாவது நபி அவர்கள் நம்மிடம் பேசுகின்றார் என்ற உளப்பூர்வமான எண்ணம் வர வேண்டும். அடுத்து நான் எதை ஏவினார்களோ அதை செய்ய வேண்டும், எதை தடுத்தார்களோ அதை விட்டுவிட வேண்டும் என்ற மனப்பூர்வமான ஆசையோடு இதை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.